ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ரெசிபி பார்க்க போகிறேன்னா எல்லாருக்கும் ஃபேவரட்டான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கடாய் வச்சு சூடானதும் ஒரு பீஸ் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது நல்லா மெல்ட் ஆகி வந்ததும் ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் மீடியம் சைஸ் ஆனியன் 5 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சிறிய துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேங்க. 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளி 4 ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு 10 முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் சேர்த்ததும் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். இப்போது பன்னீர் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது 2 நிமிஷம் போல் நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுக்க போகிறோம். இப்படி செய்கிறதுனால பன்னீர் பீஸஸ் நல்லா சாஃப்டாக இருக்குங்க, ரொம்ப ஹார்டாக இருக்காது. அதுக்காக தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி க்யூபாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு சுடு தண்ணி காய வச்சுருக்கேங்க. அதில் நம்ம சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் போல் இது கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டால் போதுங்க. அதுக்கு மேலே கொதிக்க வச்சிங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடும். டைம் பார்த்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வதக்கிய வெங்காயம் தக்காளியும் நல்லாவே ஆறிடுச்சுங்க. மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தாளித்து விட்டுடலாம். கடாய் வச்சு சூடானதும் ஒரு பீஸ் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேங்க. பட்டர் மெல்ட் ஆன பிறகு 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாகவே பட்டரில் செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம், உங்கள் ஆப்ஷன் தான். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. கூடவே 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோங்க. இது வதங்கி வரத்துக்கு 2லேருந்து 3 நிமிஷம் போல் ஆகுது. இந்த பச்சை வாசனைலாம் போனதும் தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு கரண்டி கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் ட்ரை சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு கரண்டி தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அரை கரண்டி சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு கரண்டி குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. மசாலாலாம் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, எல்லாத்துலேயும் படுற மாதிரி. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கும் போது நிறைய ஊற்றிடாதீங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரி பாருங்கள். நிறைய தண்ணி ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். சிம்பிளே வச்சு 5 நிமிஷம் போல் அப்படியே கொதிக்க விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கொதித்து வந்திருக்குங்க. ஓரளவுக்கு திக்னஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இப்போ செய்கிற பன்னீர் பட்டர் மசாலா ஒரு 5லேருந்து 6 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு தான் நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேங்க. கிரேவி இந்த திக்னஸ் வந்ததும் அரை டம்ளர் பால் ஊற்றிக்கிறேங்க. இது தண்ணி ஊற்றாமல் காசின பாலுங்க. இது உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, அது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. 2 நிமிஷம் கழித்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிரேவி பார்த்திங்கன்னா எந்த திக்னஸில் இருக்குது பார்த்தீங்களா. இப்போது கொஞ்சமாக கசூரி மெத்தியை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. கசூரி மெத்தி ஆட் பண்ணும்போது அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் கிடைக்குங்க. அதுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் மட்டும் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போது நல்லா கலரி விட்டு மூடி போட்டு 1 நிமிஷம் போல் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. சப்பாத்தி நான்கெலாம் சூப்பரான சைடிஷ்ங்க. எங்கள் குட்டீஸ் நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஜிஜி ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.